உத்திரமேரூரில் கடன் தொல்லை காரணமாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மகாத்மா காந்தி தெருவைச் சேர்ந்தவர் வீரராகவன். இவருக்கு வசந்தி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் வீரராகவன் பணிக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு பைனான்ஸ் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களில் வரைமுறையின்றி அதிக கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வீரராகவன் கடந்த சில தினங்களாகவே மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை மது போதையில் வீட்டிற்கு வந்த வீரராகவன் தனது அறைக்கு சென்று கதவை தாழிட்டுள்ளார். அவரது குடும்பத்தார் கதவை தட்டியும் அவர் திறக்காததால் உத்திரமேரூர் காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். உத்திரமேரூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதைக்கு அடிமையான ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.